ஐயோ, நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? வர வர உங்க போக்கே சரியில்லை மாப்ள. தங்கச்சியை ஒழுங்கா வச்சு சந்தோஷப்படுத்த முடியாது உங்களால. நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். பிசினஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபோன் கூட பேச முடியாது உங்களால. என்ன மாப்ள, பயந்துட்டீங்களா? நீங்க 2 நாளா ஃபோன் பண்ணலன்னு சொல்லி தங்கச்சி வருத்தத்துல இருக்கா. போங்க, வாங்கடா போலாம். ஹாய் டார்லிங். ஏன் 2 நாளா ஃபோன் எடுக்கல? ஃபோன் எடுத்தா வேலை கெட்டுரும். என்னை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமா? அதுக்கு தான் இப்போ ஓடி வந்தீங்களா? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா நான் குளிக்க போறேன். நைட்லாம் வாந்தியும் மயக்கமும் வர மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத, நம்ம டாக்டர் பார்த்து பேசுவோம். வணக்கம் மேடம். வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. ஹாய். என்னம்மா செய்யுது? வாந்தியும் மயக்கமும் வர மாதிரி இருக்கு டாக்டர். வாங்க ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஐயோ, என்ன ஆச்சோ?
சரி எது வந்தாலும் சரி, எதையும் சமாளிப்போம். அப்பாடா வந்துட்டாடா. சந்தோஷமான விஷயம்தான். ம் இவர் யாரு? இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் டாக்டர். பாய் ஃப்ரெண்டா? இந்த விஷயத்துல வீராதி வீரம் தான். இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் வீக்கு தான். வீக்கா? ஏய், அச்சச்சோ, இந்த ஆஸ்பத்திரி எதுக்காக சொல்லிக்க? ஏன் எதுக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? இல்லம்மா, திடீர்னு இந்த ஆஸ்பத்திரி வர சொல்லிக்கியா, அதான் கேட்டேன். இல்ல, நைட் எல்லாம் வாந்தி மயக்கமா இருக்கு, அதான். இவங்க பார்த்தா கரெக்டா சொல்லிடுவாங்க. இல்லடா செல்லம், நம்ம வேற ஆஸ்பத்திரி போவோம் வா. அதெல்லாம் இல்ல, நான் நல்லா விசாரிச்சிட்டேன், வாங்க போலாம். ஐயோ 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 ஐயோ. வாங்கம்மா உட்காருங்க. என்னம்மா செய்யுது? இல்லைங்க மேடம், ராத்திரி எல்லாம் மயக்கம் வாந்தி வர மாதிரியே இருக்கு. இவர் யாரு? என் பாய் ஃப்ரெண்டு தான். பாய் ஃப்ரெண்டா? உள்ள வாங்க, செக்அப் பண்ணலாம். கடவுளே காப்பாத்துறா சாமி. இதுமா ஐயோ 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 எல்லாம் மாட்டுதே. வந்துச்சுரா, வச்சு உண்டை போட போகிறாங்க. வா வா வா, உட்காரு உட்காரு. இந்த விஷயத்துல உங்க பாய் ஃப்ரெண்ட் வீராதி வீரம் தான். அப்படிலாம் இல்ல டாக்டர், இந்த விஷயத்துல அவர் ரொம்ப வீக்கு தான். வீக்கா? எங்க போனீங்க? இப்படியா பண்ணுவீங்க? சொல்லவே இல்ல. நைட் எல்லாம் தங்கச்சி வாந்தி எடுத்துட்டு போல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச டாக்டர் வராங்க. உள்ள போங்க. டாக்டரா? போச்சுடா. அப்புறம் ஆமா, டாக்டர் எதுக்கு வராங்களா? நீங்க இருட்டுல செஞ்ச சேட்டைய வாங்க டாக்டர். பார்த்து சொல்ல வராங்க. நான் என்ன செஞ்சேன்? ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். வாங்க மேடம். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். இது எத்தனை மாசம்? நல்லா இருக்கியா? சரி வா, உன ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஓகேவா? வா உள்ள போலாம் வா. சரி டாக்டர். டாக்டர் உள்ள கூட்டு போறாங்க. சந்தோஷமான விஷயமா தான் இருக்கணும். சந்தோஷமான விஷயம்தான். கன்சீவா இருக்க. எனக்கு கிடைச்ச மாப்பிள்ள மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அவள தங்கமானவர். எங்க மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அந்த மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, நானும் பார்க்கணும். ஏய், மாப்பிள்ளைய கூப்பிடு. மேடம், அவரை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அப்படியா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. என் உயிரும் உங்க கையில தான் இருக்கு, என் பொண்டாட்டி உயிரும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் காப்பாத்தணும். பாத்தீங்களா, என் மாப்பிள்ளைய பார்த்து அசந்து போயிட்டீங்க. ஆமா ஆமா, அசந்து தான் போயிட்டேன். ஐயோ என் சமத்து. வணக்கம் சார். என்ன சார், 2-3 நாளா இந்த பக்கமே வரல நீங்க? இல்லப்பா, ஒரு கொலை கேஸ் விஷயமா ரொம்ப நாளா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியல. ஆமா, ஒரு பொண்ணோட 4-5 பசங்க இங்க வராங்களா? இல்லையே. இல்ல ஒரு பையனோட 4-5 பொண்ணுங்க இங்க வராங்களா? அந்த மாதிரி நீ ஏதாவது பாத்திருக்கியா? அப்படி யாராவது இங்க வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு. சொல்றேன் சார். ஏய், இந்த உதட்ட பாரு, கடிக்கவா? ஏய், என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் சும்மா இருங்களே. ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கோபப்படுற?
அப்படி என்ன சந்தோஷம்? முளைச்சது நாளைக்கு ஊருக்கே தெரிய போகுது. சார் ப்ளீஸ் என்ன வேணும்? 2 ஐஸ்கிரீம் கொண்டாங்க. ஓகே சார். எங்க அப்பா அம்மா ஊருக்கு வர சொல்றாங்க. ஏன் வர மாட்டீங்க? முதல்ல கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. ஊருக்கு தெரிஞ்ச அசிங்கம் இல்லையா? ஏன் இப்படி கூப்பிடும் முதல்ல சாக்கு போக்கு சொல்றீங்க? நீங்க வரீங்க. மாலு ப்ளீஸ். ஏன் கோபுற? நான் ஊருக்கு கூட்டி போனா அந்த கோடீஸ்வர பொண்ணை கட்டிக்கோ, இந்த கோடீஸ்வர பொண்ணை கட்டிக்கோன்னு சண்டை போடுவாங்க. திருப்பூர்ல ஒரு மில்லு வந்திருக்கு. 3 கோடி ரூபா தான். உனக்காக 1.5 கோடி ரூபா கட்டிட்டேன். இன்னும் 1.5 கோடி ரூபா இருந்தா அதையும் வாங்கிடுவேன். நான் தான் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தல. அதை போட்டு தாண்டா செல்லும். 1.5 கோடி ரூபா கட்டியிருக்கேன். இப்போ என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு. நீ 50 லட்சம் கொடுத்தேனா உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன, நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி எங்க வீட்டு கூட்டிட்டு போறேன். அப்பாடி, இப்பதான் புது பொண்ணு போல சிரிக்கிற. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போலாமா? போதண்ட சாமி, நீ போட்ட போடு. எங்க அப்பா கிட்ட சொல்லி முதல்ல 50 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். சார் ஐஸ்கிரீம். ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? நீ வரியா இல்ல நான் போட்டுமா? இதோ ஒரு நிமிஷம் வந்துட்டே இருக்கேன். ஆய் செல்லம். எவ்வளவு நேரம்? பாத்ரூம் போனடா செல்லம். போதும். நீ இருட்டுல கொடுத்த முத்தம்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இருட்டுல கொடுக்குற முத்தம் தெரிஞ்சுதான் ஆகணும். செல்லம், என்ன சார் வேணும்? 2 காபி கொண்டாங்க. ஓகே சார். இவன் வேற எங்க இருக்கான்? வாமா. நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு வீட்ல கேட்டாங்க. இந்த ரோசாப்புல தேன் எடுக்க எனக்கு ஆசை இல்லையா? என்ன, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு இன்னும் 1 கோடி ரூபா கட்ட வேண்டியிருக்கு. நாளைக்கு எனக்கு 50 வந்துடும். நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு 50 கொடுத்துட்டா. ஓகே டார்லிங், நான் தரேன். பேக்க சொன்னேன். அப்புறம் என்ன, அடுத்த வாரமே நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி எங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். அப்புறம் உங்க வீட்டுல போய் உங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். நீ எங்க வீட்டுக்கே ராணியாக போற. உனக்கு எனக்கும் விடிய விடிய போட்டி தான். நீ வெக்கப்பட்டா கூட இவ்வளவு அழகா இருக்கியே. இவ்வளவு அழகா இருந்த வருஷத்துக்கு ஒரு பிள்ளை தான். சிப்போடா. என்னம்மா மாப்பிள்ள வருவாரா இல்லையா? போன்ல என்ன சொல்றாரு? பிஸின்னு வருதுண்ணா. பாவம், அவருக்கு கஸ்டமர் அதிகம். எவ்வளவு பேர் தான் சமாளிப்பாரு? சொல்ல முடியாது. மாமா வந்தாலும் வருவாரு. பாப்போம். பாத்ரூம் போயிட்டு வரேன். ஒரு முத்தம் கொடு. சார் காஃபி. இந்தாங்கம்மா. மாப்பிள்ள வந்த உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, போன் வருது. இந்த வந்துடுறேன். என்ன மாமா ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கீங்க? எல்லாம் வெயிட் பண்றாங்க. வந்துட்டீங்களா? போங்க. ஐயோ, வந்துருவாங்களே. என்னம்மா ஆளை காணோம்? உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. எங்க போனீங்க? பாத்ரூம் போயிருந்தீங்க. உட்காருங்க. சார் ஆர்டர் ப்ளீஸ். ஐயோ, எங்க போனாலும் வரானே. அட பாவி, இங்க வந்தல்ல உட்கார்ந்திருக்கான். போயா, சிக்கன் 65 கொண்டா. ஓகே சார். ஷிட். என்ன மாப்பிள்ள, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போனுக்கு ஓய்வே இல்லையா? மாமா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். போன் வந்துருக்கு. ரொம்ப பேசாதீங்க. போனை சர்வீஸுக்கு தான் விடணும். பாடுறா, மாப்பிள்ள ஓய்வு இல்லாம வேலை பார்க்குறாரு பாரு. இந்த மாதிரி தான் ஓடி ஓடி வேலை பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். புரிஞ்சுதா? இதுல யார் இவன் ஆளு?